ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ஹாய நமஹ. ஸ்ரீராம ஜெயம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. எல்லாருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் நரசிம்மர் ஜெயந்தி சிறப்பு நிகழ்ச்சியான நலம் தரும் நரஹரி நிகழ்ச்சியோடைய இன்றைய பகுதிக்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன். பெருமானுடைய கிருப்பையால இந்த வருஷம் நம்ம இந்த நிகழ்ச்சியில அஹோபில க்ஷேத்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். நேத்திக்கு அஹோபில க்ஷேத்திரம் எங்க இருக்கு, சுவாமி தேசிகன் அருளி செய்த ஸ்ரீ தசாவதார சோஸ்திரத்துல வர நரசிம்ம அவதார ஸ்லோகம், அது மட்டும் இல்லாம மகேஸ்வரன் ஸ்ரீ மந்திர ராஜபத ஸ்தோத்திரம் அப்படின்ற அந்த ஸ்தோத்திரத்துல அதுல முக்கியமான வரிகள், அதுக்கான விளக்கங்கள் மற்றும் அஹோபிலத்துடைய சிறப்புகள், இது எல்லாத்தையும் நம்மளுக்கு சொன்னா டாக்டர் ஸ்ரீவித்யா சத்யமூர்த்தி அவர்கள். அதோடைய தொடர்ச்சி தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு கேட்க போறோம். இன்னைக்கு அஹோபிலத்துல சேவை சாதிக்கிற நவ நரசிம்மர் பத்தியும் அவளுடைய திருநாமங்கள் என்ன, எந்தெந்த கோவில்லாம் மலை மேல இருக்கு, எந்தெந்த கோவில்லாம் மலை அடிவாரத்துல இருக்கு, எப்படியெல்லாம் சேவை சாதிக்கிறார் பெருமாள், பவனாசினி தீர்த்தம், இது எல்லாத்தையும் பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். சொல்றதுக்கு தயாரா இருக்கா டாக்டர் ஸ்ரீவித்யா சத்யமூர்த்தி அவர்கள்? நம்ம எல்லாரும் தொடர்ந்து அதை இப்ப கேட்கலாம். இன்னொரு வரலாறு என்னவென்றால், கருட பகவான் நரசிம்மனை தரிசனம் செய்யணும் என்று தவம் இருந்தார். அவருக்கு தரிசனம் கொடுத்தார் நரசிம்மர். இந்த காரணத்தினால் இந்த மலைக்கு பேர் கருடாத்ரி, கருடாச்சலம் அல்லது கருட சைலம் என்று இருப்பது. அஹோபில புகழ்ந்து அழகான வேதாத்திரி மலை மேலே பெருமாள் நாராயணன் மற்றும் லக்ஷ்மி இந்த கோவிலில் உள்ளார் என்று புராணத்தில் சொல்லப்படுகிறது. இந்த அஹோபில பெருமாளை திருமலை வெங்கடேஸ்வரன் தன்னுடைய திருமணத்துக்கு முன்னால் பிரதிஷ்டாபனை செய்ததாக வரலாறு உண்டு. வெங்கடேஸ்வரனுக்கே குலதேவர் நரசிம்மர். திரேஹ் சிகரே ரம்யே லக்ஷ்மியா க்ஷேத்திரம் உதாஹிருதம் தத்ராஸ்தே பகவான் விஷ்ணுர் லக்ஷ்மியா சக நிருகேசரி. புராணத்தில் சொல்லப்பட்டது, யாரெல்லாம் இங்கே வந்து 6 மாதங்களுக்கு அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா ஆசையும் நிறைவேறும். ஸ்ரீ காமாயே நராலோகே சம்பதம் வா சுரேஷதாம் லக்ஷ்மீ நிருசிம்ஹ மந்திரே து அஷ்டாட்சர சமன்விதம் ஜபந்தே மாச ஷடகம் து ஹவிஷ்யான் நமுபாஸ்ரிதாக தே பிராப்னுவந்தி விபுலம் ஸ்ரீயம் வா யதபீப்சிதம். இவர்கள் என்ன சொல்றார்கள் என்றால், ந நாரசிம்ஹாததிகச்ச தேவோ ந தீர்த்தமன்யத் பவனாசிதே ஹோ கருடாத்ரேர் அபரோஸ்தி சைலோ பக்த ஜந்தோர் அபரோஸ்தி யோகி. இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், எந்த தேவரும் நரசிம்மனுக்கு சமமாக கிடையாது, எந்த நதியும் பவனாசினிக்கு சமமாக கிடையாது, இந்த மலையும் கருடாச்சலத்தின் சமமாக கிடையாது. நரசிம்மரோட பக்தர்களுக்கான எந்த யோகியும் இந்த உலகத்திலேயே கிடையாது என்று பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லப்படுகிறது. இந்த க்ஷேத்திரம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. நரசிம்மரே இந்த க்ஷேத்திரத்தை பற்றி என்ன சொல்கிறார் என்றால், எல்லா தேவர்களும் என்னோட வீரியத்தையும் பலத்தையும் பார்த்து மகிழ்ச்சியாக என்ன சொல்வார் என்றால், அகோபிலம் அகோபலம் மமாதுலம் பலம் ஞாத்வா தெய்வதைரேவ மீரிதம் அஹோ வீரியம் அஹோ சௌரியம் அஹோ பாஹு பராக்கிரமஹ நாரசிம்ஹ பரம் தேவம் அஹோபிலம்
அஹோபலம். க்ஷேத்திரத்தில் நவ மூர்த்திகள் உள்ளன. இவை ஜ்வாலா அஹோபில மாலோல குரோட காரஞ்ச பார்கவா யோகானந்த சத்ரவட பாவன நவமூர்த்தையாக என்று அழகிய சிங்கர் அழகாக கூறியிருக்கார். இந்த நவநரசிம்மர் சந்நிதிகள் கிரகங்கள் சமமாக ஒரு வரலாறு. பார்கவர் சூரியனுக்கு சமமாக, சத்ரவட நரசிம்மர் கேதுவாக, அகோபில அல்லது உக்ர நரசிம்மர் குருவாக, வராக நரசிம்மர் ராகுவுக்கு சமானமாக, மாலோல நரசிம்மர் சுக்கிரனுக்கு சமானமாக, ஜுவாலா நரசிம்மர் செவ்வாய், பாவன நரசிம்மர் புதன், காரஞ்ச நரசிம்மர் சந்திரனுக்கு சமானம் என்று வரலாறு. மேல்மலையில் இருக்கும் 5 மூர்த்திகள் மற்றும் கீழ்மலையில் 4 மூர்த்திகள் இருக்கின்றன. மேலிருந்து கீழே இந்த 9 மூர்த்திகள் என்ன என்று பார்ப்போம். மலை மேலே ஜுவாலா நரசிம்மர் இருக்கார். இவர் அச்சல சாயா மேரு என்ற மலை மேல் அஹோபிலமில் 4 கிலோமீட்டர் உள்ள தூரத்தில் இருக்கார். இங்கே பகவான் இரண்யகஸ்யபுவின் உடலை கிழித்து பிரஹ்லாதனை காப்பாற்றி இருக்கார். அடுத்தவர் அஹோபில நரசிம்மர் சுவாமி. இந்த கோவில் கீழ் அஹோபிலத்திலிருந்து 8 கிலோமீட்டர் மலை மேல் உள்ளது. மிகவும் புராதனமான கோவில். இங்கே உக்ர நரசிம்மர் ஆக பிரதான மூர்த்தியாக இருக்கார். அவரை அஹோபில என்று சிம்ம சுவாமி என்று எல்லோரும் கூறுவார். இவர் ஸ்வயம்பு, மிகவும் புண்ணியமான ஸ்தலம். அடுத்தது வராக நரசிம்மர், குரோடுகர நரசிம்மர் என்றும் அவருக்கு பெயர். அஹோபிலத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இங்கே அவர் மகாலட்சுமி சமேத உட்கார்ந்த கோலத்தில் இருப்பார். அடுத்தவர் மாலோல நரசிம்மர். அஹோபில மூர்த்தியிலிருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இவர் இருக்கார். இவருக்கு சௌமியன் என்ற பெயர். மாலோலன் என்றால், மா என்றால் லக்ஷ்மி, லோலன் என்றால் நெருங்கியவர். அதனால் இவர் பெயர். மேல் அஹோபிலம் மற்றும் கீழ் அஹோபிலத்திற்கு நடுவில் இருக்கும் காரஞ்ச நரசிம்மர். இந்த பெருமாள் ஒரு அழகான காரஞ்ச மரத்தின் கீழே இருக்கார். அடுத்தவர் பார்கவ நரசிம்மர். இவர் கீழ் அஹோபிலத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் பார்கவ சமுத்திரம் என்ற குளத்தின் அருகே இருப்பார். இங்கே பார்கவராமர் தவம் இருந்த நாள் பெயர். அடுத்தவர் யோகானந்த நரசிம்மர். இவர் கீழ்கோவில் இருந்து தெற்கு திசையில் 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கார். இங்கே இரண்யவதத்திற்கு பின் பிரஹ்லாதனருக்கு யோகம் மற்றும் ராஜநீதி சொல்லி கொடுத்ததாக வரலாறு. சத்ரவட நரசிம்மர் அடுத்தவர். இவர் கீழ் அகோபிலத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு அஸ்வத்த விருட்சத்தின் சாயாவில் அர்த்தாத் அடியில்
முள்ளுகள் நடுவில் இருப்பார். அடுத்தவர் பாவன நரசிம்மர். இவரை காணுவதற்கு மிகவும் கடினமான யாத்திரை சென்று தரிசனம் செய்யலாம். அகோபிலமிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் பவனாசினி நதி தீரத்தில் இருப்பார். இந்த நவ நரசிம்மரை நாம் மிகவும் பக்தியுடன் பரிபூர்ணமான சரணாகதியுடன் சேவித்தால் நம்மில் இருக்கும் எல்லா கஷ்டங்களும், திரிகுணாத்மக தோஷங்களும், காம குரோத லோப மோக மத மாத்சரியம் பயம் எல்லாத்தையும் அழித்து மோட்சத்தை கொடுப்பார். தேங்க்யூ அகெயின் டு ஸ்ரீமதி ஸ்ரீவித்யா சத்யமூர்த்தி. இன்னையுடைய ஸ்பீச்சும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. நவ நரசிம்மரை பற்றி, ஒவ்வொரு நரசிம்மருடைய திருநாமம் எந்த இடத்துல இருக்கா, எப்படி சேவை சாதிக்கிறா, இன்னும் அஹோபிலத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டோம் உங்களுடைய ஸ்பீச்லேருந்து. வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் இன்னையோடைய ஸ்பீச்சும் நீங்கள் எல்லாருமே நன்னா கேட்டு ரசிச்சிருப்பேள், அஹோபிலத்தை பற்றி தெரிஞ்சுருப்பேள் அப்படின்னு நினைக்கிறேன். இதோடைய தொடர்ச்சி மீண்டும் நாளைக்கும் இருக்குது. செஞ்சுலக்ஷ்மி தாயாரை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் நாளைக்கும் தொடர்ந்து எல்லாரும் நலம் தரும் நரஹரி இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக பாருங்கோ. அஹோபில க்ஷேத்திரத்தை பற்றியும் தாயாரை பற்றியும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் உங்கள் எல்லாரையும் நாளைக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.